இந்த சவுண்ட் பாரோட ப்ரைஸ் 1000 ரூபாய் தாங்க. RGB LED வேண்டாம் உங்களுக்குனாக்க நீங்கள் தாராளமாக ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் பாரை நீங்கள் இந்த மாதிரியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட இருக்க சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா செப்ரானிக் பிராண்டோடது. இந்த சவுண்ட் பார் பற்றி சொல்லணும்னா பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபாய் சவுண்ட் பாரில் இவ்வளோ ஃபீச்சர்ஸா அப்படி தாங்க எனக்கு இருந்தது. இந்த சவுண்ட் பாரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரிசண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சேம் டைம் எதாவது வெர்டிக்கலாக வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் RGB லைட் உங்களுக்கு வேண்டானாக்க இதை நீங்கள் தாராளமாக ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு RGB லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சவுண்ட் பார் ஆஃப் ஆகிடும். எகெயின் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க அது ஆன் ஆகிடும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூட் பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கர்லேயும் வர மாதிரி தான் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் ஒரு யூஎஸ்பியும் வந்துடும். நீங்கள் அதை உங்களோட பிசியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா பிசிக்கு மட்டும்தான்னா கிடையாது, இதை நீங்கள் வேறு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுடைய ஃபோனில் சவுண்ட் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இந்த பாரை கனெக்ட் பண்ணி கூட உங்களோட சாங்ஸை நீங்கள் கேட்டுக்க முடியும். இது கொஞ்சம் ஓல்டு ஐடியா தான், பட் தெரியாதவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட யூஎஸ்பியை சார்ஜிங் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஹெட்ஃபோன் ஜாக்கை உங்களோட மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு மூவி பார்க்குறதுனாலும் சரி, இல்லை சாங்ஸ் கேட்குறதுனாலும் சரி, இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுனாலும் சரி நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். உங்களுடைய சவுண்ட் ரொம்ப லவுடராகவே இருக்கும். 1000 ரூபாய்க்கு இந்த ஸ்பீக்கர் வர்த்தபுளான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாங்க. சரிங்களா? இப்போ 600-700 ரூபாய்க்கெலாம் ஸ்பீக்கர்ஸ் வருது பிசிக்காக. அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இல்லை. 1000 ரூபாய்க்குள்ளேயே வந்துடுது. சரிங்களா? ஏன்னா அமேசான்லலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 700 ரூபாய்க்கெலாம் ஆஃபர்ஸ்லாம் வரும். 700, 800, 1000 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆஃபர் வரும்போது நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். இது அமேசானில் பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் போயிட்டு உங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸு பக்கத்தில் ஏதாவது ஷாப் இருந்தது அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேவான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் போயிட்டு ஒன்ஸ் இதை ப்ளே பண்ணி காட்டுங்கன்னு சொன்னால் அவங்க தாராளமாக காட்டுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்போ நீங்கள் அதை அமேசானில் பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.